விஜய்க்கு வந்து கூட்டம் குறையுது. விஜய் சறுக்கிக்கிட்டே வராரு. வந்து ரங்கசாமி வந்து பாட்டு பாட முடியுமா சார்? கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி இருக்குதுன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? திமுக சரி, திமுக சரி, திமுக ஆட்சி வேணுமா? இந்த விஜய் வேணுமா? சட்டத்தில் இடம் இருக்கிறதுனால நீ பண்ணிட முடியாது. 2 தொகுதி நிற்க வேண்டியது காரணம் என்ன? அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சேக்குவரா சி சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடை தொடர்ந்து இன்னைக்கு புதுச்சேரியிலும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? கூட்டம் குறைவா இருக்கு சார். இருக்க நாளுக்கு நாள் விஜய்க்கு வந்து கூட்டம் குறையிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால கூட்டம் குறையிறதுனால கூட்டமே இல்லைன்னா அவங்க வந்து வாக்கு பதிவாகிறதுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களை சந்தித்து வந்து பிரச்சாரம் பண்ணுறது அரசியல் கட்சியோட கடமை. ஐயோ வாக்காளர் வந்துட்டாருன்னு சொல்லி திபுன்னு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து ஆரத்தி எடுக்கணுன்றதுலாம் கட்டாயம் கிடையாது. மக்கள் எளிதாக கடந்து போயிட்டே இருப்பாங்க. மக்கள் பொறுத்தவரைக்கும் தேர்தலுக்கு வந்து பெரிய வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ரிசல்ட்லாம் வந்து மக்கள் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா வந்து மாறி மாறி இதே அரசியல்வாதிகள் தானே, புதிய கட்சி வந்தால் மட்டும் என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்கன்ற அந்த எண்ணம் தான் இருக்குது. புரியுதா சொல்கிறது? அதனால் வந்து மக்கள் வந்து இந்த ஒரு காலத்தில் தேர்தல்னால் வந்து ஒரு கொண்டாட்டமாகவும் பார்த்தாங்க. இப்போ தேர்தல் கொண்டாட்டத்தை தாண்டி ஒரு கடமை மாதிரி ஆச்சு. அந்த கடமையை கூட வந்து பார்த்திங்கன்னா சரியாக செய்யறதில்ல. எங்கேயுமே வந்து 100% வாக்குப்பதிவு கிடையாது. 90 ஆச்சு, 80 ஆச்சு, 80 வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆச்சு, 60 65, உச்சபட்சமாக 70%, அவ்வளோதான். மீதி 30% ஓட்டு போகிறதே கிடையாது. அப்படிங்கும்போது வாக்களிக்கிறதுக்கே வந்து வராத மக்கள் வந்து நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வராங்கன்னா வந்து ஓடி வந்து ஆரத்திலாம் எடுக்க போகிறது கிடையாது. வந்து விஜய் நடிகர் என்பதனால வந்து பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு நிகராக வந்து அதே கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது சார் இப்போ புதுச்சேரியில். இல்லை சார், எனக்கு தெரிஞ்சுக்க நான் தமிழ்நாட்டிலே நான் சொல்கிறேன், 2 வருஷம்னா நான் பார்க்குறேன். விஜய் இன்னும் நீங்கள் 3 வருஷம் இல்லை 4 வருஷம் கூட என்னால் சொல்ல முடியும். அது உங்களுக்கு கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது. இந்த காணொலி பார்க்குறவங்க நான் பாரபட்சம்லாம் பேசுகிறவன். நான் முதல்ல விஜய் மக்கள் இயக்கத்தை அப்படியே மாற்றி தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிக்கிறாரு. பிப்ரவரி 2ஆம் தேதி 2024. அதுவே நினைவில்லை அவருக்கு. அப்படி பார்த்தா விட 2 வருஷம் முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான் ஃபுல்லாக. அதே விஜய் மறந்துட்டு கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு பேசுகிறாரு. 1.5 வருஷம் என்ன கதை? கட்சி தொடங்குனது நீங்கள் அன்றைக்கி 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 தொடங்குனீங்க. அப்போ 2 வருஷம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். இந்த 2 வருஷத்தில் நீங்கள் 4 பார்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. முதல் பார்ட் வந்து கட்சியோட அறிவிப்பு, விக்கிரவாண்டி மாநாடு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றுப்பயணங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாகப்பட்டினம், அரியலூர் இந்த மாதிரி போகிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி 2 பார்ட்டாக பாருங்கள். விக்கிரவாண்டி மாநாடு, அதுக்கு பிறகு வந்து மதுரை மாநாடு, அதுக்கு பிறகு வந்து கரூர் நிகழ்வு. 2 பார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள், அது 3ஆவது பார்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுற சிக்கல்கள். ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு, ஜோடியாக போகிறாரு, 3ஆவது பார்ட். 4ஆவது பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள பிரச்சாரம், வேட்புமனு தாக்கலில் அவர் செய்யக்கூடிய சில சில்மிஷங்கள் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன்னா தெரிஞ்சு செய்கிறார் தெரியாது செய்கிறாருன்னு கேட்டால் நான் கடன் கொடுத்தேன் கொண்டாடிக்க சொல்லுவேன். இப்படி நீங்கள் ஒரு 4 பார்ட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பார்ட்லேயும் வந்து விஜய் சறுக்கிக்கிட்டே வராரு. இதாக கூட இருக்கிறவன் எவனும் சொல்ல மாட்டான். இது தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இருக்குது. கூட இருக்கிறவன் உளர்ற கதைலாம் தனி, அது தனி. இது நான் சொல்கிறது விஜயோட பார்ட் மட்டும் சொல்கிறேன். அதுபோல் கூட இருக்கிறவங்க பண்ணக்கூடிய அந்த தமிழ்நாடு அரசியல் ஓகே சார். புதுச்சேரியில் விஜயோட ரோல் என்ன மாதிரி இருக்கும்? புதுச்சேரியில் மட்டும் என்ன வாழுது? கூட்டணி கட்சிக்காரோட சின்னத்தை சொல்ல வக்கில்லை உனக்கு. அப்படியா நான் பேசுவேன். நான் தனித்தனியெல்லாம் பேசுவேன். கூட்டணி கட்சியோட சின்னம் என்ன? அது நேயம் கட்சியாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா நோயம் கட்சியாக இருக்கட்டும் சார், ஏதோ ஒரு கட்சி சார். நீங்கள் விசில் சின்னத்தை வாக்களிங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு அந்தந்த சின்னத்தை வாக்களிங்க. ஏன் அதை கூட ஒன்று சொல்ல தெரியாதா? சொல்ல முடியாத உன்னால்? அது எழுதி வச்சுக்கலாம்ல. நேயம் கட்சிக்கு என்னப்பா சின்னம்? ரைட், இந்த சின்னம். உனக்கு என்ன சரிப்பா? இந்த சின்னம். எல்லா கட்சிக்கும் சின்னம் ஒதுக்கியாச்சு சார். தனியாலாம் வந்து பாண்டிச்சேரி கிடையாது. ஆல்ரெடி சின்னங்கள் ஒதுக்கியாச்சு.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 4 கட்சி கூட்டணினா அந்த 4 கட்சி கூட்டணிக்கு என்ன எந்த சின்னமோ அதை சொல்லுங்கள். அதை கூட உங்களால் சொல்ல முடியாது. இப்போ புரியுதுங்களா? அரசியல் வந்து விஜய் வந்து செட் ஆகலை. அவர் லாங்குவேஜில் சொல்லிடுவோம், விஜய்க்கு அரசியல் செட் ஆகலை. இந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் திரும்பி இந்த கூட்டத்தை காட்டி வந்து விஜய் ஏமாறலாம் சார், நம்ம ஏமாற முடியாது. அண்டர்வேர் போட்டுன்னு ஒரு பையன் ஓடி வந்தானே பார்த்தீங்களா இல்லையா? அண்டர்வேர்னா ஆஃப் ட்ரவுசர் இது அப்படி தானே இருக்குது சார். ஆஃப் ட்ரவுசர் போட்டு தாவறான் பார்க்குறோம், அவ்வளோதான். அவனுடைய ஓட்டர்ஸ் அது இது டிவிகே ஓட்டர்ஸ். கட்சி எப்படி இருக்கணும்? சரி, அவன் தான் அப்படி இருக்கிறான், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பாட்டு சார் அது? எம்ஜிஆர் பாடல் எடுங்க. எம்ஜிஆர் வந்து நடிகர் தான், அரசியல் வந்து எவ்வளோ பாடல்கள் இருக்குது. ஏன் ஒரு பாடல் எவ்வளோ கருத்துள்ள பாடல்கள் நிறைய, அதுவும் சாதாரண பாடல்கள். எம்ஜிஆருடைய சினிமா பாடல்கள் வந்து அவ்வளோ பாடல்கள். எம்ஜிஆர் பாடல் வந்து காதல் பாடல் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ கருத்து இருக்கும். காதல் பாடல் தான், ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருத்து இருக்கும். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அது என்ன பாட்டு? அதை பாட முடியுமா நம்ம? இது ஒரு டப்பாங்குத்து பாட போய் பாடிட்டு இருக்கிறேன். அங்கே யாரை எதிர்த்து போட்டி இருக்குன்னா ரங்கசாமி உனக்கு ஈக்குவலாக உட்காந்து இது ஒரு பாட்டு பாட முடியுமா சார்? இந்த மாதிரி சொல்லுங்கள். ரங்கசாமி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வந்து எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் ரொம்ப எளிமையானவர். நீ அங்கே வந்துட்டு என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா வந்து பாட்டு பாடு, உனக்கு ஈக்குவலாக வந்து ரங்கசாமி வந்து பாட்டு பாட முடியுமா சார்? ஸோ அதனால் வந்து விஜய்க்கு வந்து கூட்டம் குறையுது, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், 20 லட்சம் பேர் இந்த பாண்டிச்சேரி மட்டுமே நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். 20 லட்சம் பேர் மொத்த மக்கள் தொகை. அந்த 20 லட்சம் பேரில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். மிஞ்சி போனால் ஒரு 5000 ஒரு 4000 பேர் வந்து அந்த வாகனத்துக்கு பின்தொடர்றதை வச்சுட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாண்டிச்சேரி வளர்த்திட்டாரு மலர்த்திட்டாருலாம் சொல்ல முடியாது. பல ஊடகங்கள் லாங் ஷாட்டில் உங்களுக்கு வந்து காட்டுறாங்க, அதை பாருங்க. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, புதுச்சேரியில் குறிப்பாக வந்து பாஜகவோ காங்கிரஸோ யாருமே வந்து புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்தை பற்றி பேசலை. இப்போ நாங்கள் வந்து அதை 100% அதை வந்து கொண்டு வர எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? எப்படி பண்ண? அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லையா? பண்ணக்கூடாது. எப்படி பண்ணுவீங்க? அது வழிமுறை சொல்கிறேன்ல, நீங்கள் சொல்லுங்கள். குறை சொல்ல தெரிஞ்சவனுக்கு வழி சொல்ல தகுதி வேணும் சார். எப்படி குறை சொல்ல தெரிஞ்சவனுக்கு வழி சொல்லுது? எப்படி வழி சொல்லுங்கள்? நீட்டு கூட சொன்னீங்க நீங்கள். சார் நீட்டு எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஒரே இன்னொன்று சொல்லட்டுமா சார் உங்களுக்கு? பாண்டிச்சேரி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு எம்பி தான். இது நீங்களே அப்படியே எம்பி தொகுதி ஜெயிச்சிங்கன்னா ஒரு எம்பி தான் பாண்டிச்சேரியில். அதை ஒரு எம்பி வச்சு என்ன பண்ணுவீங்க? எப்படி பார்லிமெண்ட்டில் நீங்களே பாஸ் பண்ணிட்டீங்களா? புரியுதுங்களா? ஒரு புரிதல் இல்லாமல் அந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்லு. இதுக்கான என்ன வழிமுறை இருக்குது உங்கள்கிட்ட? எப்படி அதை அச்சீவ் பண்ணுவீங்க? அதை செய்ய முடியும் உங்களால்? அதுக்கான வழிமுறை இருக்கா? அப்போ பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. மற்ற கட்சிகள் இது வரைக்கும் பண்ணலை. கிட்டத்தட்ட வந்து நாடு சுதந்திரம் அடைஞ்சு இந்த நாள் வரைக்கும் பண்ணலை. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணலைன்னு சொன்னால் அதுக்கான காரணங்களை நீங்கள் விளக்கியிருக்கணும். அவங்க ஏன் பண்ண முடியல, என்னால் எப்படி பண்ண முடியுன்றதை விளக்கியிருக்கணும். அவங்களால ஏன் பண்ண முடியல, என்னால் எப்படி பண்ண முடியும் கேட்டால் அது ரகசியமாக வச்சுருப்பீங்களா? அது நான் கேட்குறேன். சொல்லலாம் சார் ஈஸியாக. நீங்கள் போன தடவை சொன்னீங்க ரேஷன் கடையை, நீங்கள் சொன்னதுனால நான் இதை மேட்டர் எடுக்கிறேன். போன முறை ரேஷன் கடையே இல்லைன்ட்டீங்க, அது உங்களுக்கு தெரியல. இல்லை, இந்த வாட்டி அதை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. மென்ஷன் பண்ணி என்ன பேசியிருக்காரு? விகடனில் வந்த செய்தி நான் தான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. விகடனில் என்ன சொல்லியிருக்கு? இந்தந்த பொருட்கள் இல்லைன்னு சொல்லுது. இந்தந்த பொருட்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விஜய் வந்து அதை மேனேஜ் பண்ண பார்க்குறான். எது நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா விகடனில் போட்டிருக்கு பாருங்கள். எதுக்குன்னா இவங்களே போட சொல்லியிருப்பாங்க. விகடனே இவங்களுக்கு தானே சார், இவங்க தானே வந்து காசு கொடுத்து தானே ப்ரோக்ராமே பண்ணாங்க. இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு ஃபண்டு கொடுத்தா அவங்க போட போகிறாங்க. இப்போவும் சொல்கிறேன், விகடன் சொன்னது சரியாக கூட இருக்கட்டும். என்ன சொல்கிறாங்க? இந்தந்த பொருட்கள் இல்லைன்றாங்க. பொருட்கள் இல்லை என்பதற்கும் கடையே இல்லை என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. விஜய் முதல்ல அது புரிஞ்சுக்கணும், ஏமாற்ற முடியாதீங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? கடையே இல்லைன்றீங்க. கடையில் பொருள் இல்லை, கடை இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய பொருள் இல்லை. இதுக்கு தான் சரியான விளக்கம்னா விஜய் ரூட்லேயே இந்த விளக்கத்தை சொல்லணும். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் சரக்கு வாங்க போகிறீங்க. விஜயை நான் சொல்கிறேன், பாண்டிச்சேரியில் நீங்கள் சரக்கு வாங்க போனீங்கன்னா நீங்கள் 2 பிராண்டை கேட்பீங்க. அந்த பிராண்ட் இல்லைன்னு மூணாவதாக ஒரு பிராண்டு, எல்லாமே எலைட் ஐட்டம், 3மே இல்லை. அப்போ 3மே இல்லை சார்ன்னு நீங்கள். அப்போ நீங்கள் என்ன சொல்லி கேட்டால் வந்து நேராக வந்துட்டு கடையே இல்லை நான் சொல்லுவீங்க. கடை இருக்குது,
நீங்கள் கேட்ட பிராண்ட் இல்லை. அப்போ கடை இருக்குது, ரேஷன் கடை இருக்குது, கோதுமை இல்லை. ரேஷன் கடை இருக்குது, சர்க்கரை இல்லை. 15 வருஷமாக சர்க்கரை நிப்பாட்டி வச்சிருக்கு, 15 வருஷமாக வந்து கோதுமை நிப்பாட்டி வச்சிருக்கு, அப்படி ஒன்று சொல்லலாம். ஆனால் கடையே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியா முழுவதும் ரேஷன் கடைகள் இருக்குது. எல்லா காடுகள் ஒன்றா வித்தியாசப்படும். இப்போ சில காடுகள்லாம் நீங்கள் ஜார்க்கண்டு வந்து இங்கெல்லாம் போனீங்கன்னா, மிசோராம் இங்கெல்லாம் போனீங்கன்னா, நம்ம இபி அட்டை எப்படி இருக்குது நானே பார்த்துருக்கேன். வட இந்தியாவில் நீங்கள் எப்பயாவது பயணப்பட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான், அப்போ தான் உங்களுக்கு தமிழ்நாட்டோட அருமை என்னன்னு தெரியும். இங்கே தான் ஸ்மார்ட் கார்டு, அந்த கார்டு, இந்த ரேஷன் கார்டு. அங்கே எப்படி தெரியுமா இருக்குது ரேஷன் கார்டு? இங்கேயாவது புக்கு மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி புக்கு மாதிரி இருந்துச்சு இல்லையா, பச்சை புக்கு மஞ்சள் புக்குன்னு. அங்கே எப்படி தெரியுமா இருக்குங்க, ஆச்சரியப்படுவீங்க. நானே அசந்துட்டேன். இது ஒரே ஒரு இபி அட்டை மாதிரி இருக்குது. இது என்னதுன்னு கேட்டேன். இதுதான் ரேஷன் அட்டை. பின்பக்கம் டீட்டெயில் இருக்குது. என்ன டீட்டெயிலில்? குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர், இது நம்பரில், பேர்லாம் கிடையாது. குடும்ப தலைவர் பேர், குடும்ப உறுப்பினர் பேர், அவ்வளோதான். ஒரே ஒரு அட்டை. என்னன்னு கேட்டால் இபி அட்டை மாதிரி இருக்குது சார், நான் பார்த்தேன். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உணவு பொருள் வழங்குற அந்த அட்டையே வித்தியாசப்படுது, கடைகளும் வித்தியாசப்படும் தெரியும். இல்லை சார், போன முறை வந்து புதுச்சேரிக்கு விஜய் போனப்ப என்ஆர் காங்கிரஸும் சரி ரங்கசாமி அவர்களையும் புகழ்ந்து பேசியிருந்தாரு. இந்த வாட்டி பிரச்சாரங்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸும் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது பொருந்தாத கூட்டணி, அது சேர்ந்துடாத வந்து சோர்ந்த கூட்டணி விமர்சிக்கிறத பாக்குறீங்க சார். அதுதான் சரி. இப்போ நிலைப்பாடு பார்த்தீங்களா, அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எது அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. போன முறை நீங்க என்ன சொன்னீங்க, ஆகா ஓகோன்னு பாராட்டினீங்க. இதே ரங்கசாமியை பாராட்டினாரா இல்லையா? இதே விஜய் என்ன சொன்னார்? காவல்துறை என்ன சொன்னார்? காவல்துறை ரொம்ப சிறப்பாக, நான் சொல்கிறேன் சார், கரெக்ட் சார், விஜய் சொன்னது கரெக்ட். நீங்கள் அரசியலுக்கு அப்புறம் போவோம், கூட்டணி முதல்ல இது பாருங்கள். தமிழ்நாடு காவல்துறை இந்த காவல்துறை மாதிரி செயல்படணும் சொன்னாரா? இவங்க எப்படி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, என்ன சூப்பராக பாதுகாப்பு கொடுத்தாங்க சார். ஒன்றும் செய்யலை சார். வரிசையாக போலீஸ் ஓடி போய் என்ன செஞ்சுருக்குன்னா வண்டி சாவி பிடிக்கிட்டாங்க. எப்படி வரிசையாக போய் வண்டி சாவி எடுத்துட்டாங்க சார். இது வண்டி தானே ஓட்டி டிராஃபிக் ஜாம் பண்ணுவேன், போய் வண்டி பிடிக்கிட்டாங்க. வண்டி சாவி வண்டி ரோட்டில் நிற்குது. அவன் கதை என்ன ஆயிருக்குமோ, அந்த சாவி மறுபடியும் அவங்ககிட்ட எப்போ கிடச்சி, எப்போ போய், எப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்ல. ஆனால் வண்டி சாவி பிடுங்கன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா? இதே தமிழ்நாட்டில் பண்ணி தான் என்ன சொல்லியிருப்பீங்க? தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ்காரர் இந்த வேலையை பண்ணுறாரு சார். இது தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க சொல்லுங்கள்? முறையான போலீஸ் பாதுகாப்பு இல்லை 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 இல்லை, திமுக சதி. எது? ஏன்னா அவங்க நைட்டு தூங்கும் போது அப்படின்னு சார் இருக்கிறானுங்க. திமுக சதி, திமுக சதி, திமுக சதி, இதே சொல்லி பழகிறானுங்க. இது திமுக சதி, திமுக சதி, திமுக. ரெண்டே பேருக்கு தான் இங்கே போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. இது அப்படியே மனசில் பதிகிறாங்க. இது தற்கொலைகள் மனசில் என்னன்னு கேட்டால் திமுக சதி. இப்போ இந்த வண்டி சாவி பிடுங்கன்னா என்ன சொல்லியிருப்பான்? இதே விஜய் என்ன சொல்லியிருப்பான்? நம்ம தோழர்கள் நிறைய பேர் வந்தாங்க, அவங்களுடைய வாகனத்தில் இருக்கிற அந்த சாவியை எல்லாம் பிடிக்கிட்டாங்க. நம்ம பாருங்கள், நம்ம தோழர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த திமுக ஆட்சி வேணுமா, இந்த விஜய் வேணுமா, ஸ்டாலினா விஜயா சொல்லுவாங்கல்ல, வெட்டுக்கிளியா வெட்டுப்புலியான்னு அந்த மாதிரி தான். இப்போ புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் திமுக 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 திமுக. கடைசியில் ஓட்டே என்ன செய்யறான்னு திமுக கேட்குறாங்க. போங்க, யாருன்னா சொல்லுங்க. இல்லை, அங்கே முக்கியமான கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. என்ன பதிவு பண்ணுங்க அப்படின்னா, நாங்கள் வந்து தனிச்சு நிற்கிறோம், இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் யாருக்கும் கூட்டணி பேச்சு நடத்தலன்னு டிக்ளேர் சார். நீங்கள் நல்லா படிங்க. தனித்து நிற்கிறோன்னா வந்து நாம் தமிழ் மட்டும் தான் தனித்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. நீங்கள் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்டீங்க. புதுச்சேரியில் நான் சொல்கிறேன் சார், புதுச்சேரியில் கூட்டணி தானே இருக்கீங்க, இங்கே தனியாக நிற்கிறீங்க. ஏன் தமிழ்நாட்டில் யாரும் வரல? தமிழ்நாட்டில் போனி ஆகல கூட்டணிக்கு, அங்கே போனி ஆயிடுச்சு. ஏன்னா பெரிய ஸ்டேட் இல்லை, அங்கே ஒரு 300 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அந்த 300 எம்எல்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 எம்எல்ஏ வந்து இவர் கூட கூட்டணி இருக்கிற கட்சிகள் வந்துட்டாங்க. வேறு நீங்கள் வேறு ஒன்று. அங்கே ஏற்கனவே ஒரு படத்தில் கவுண்டமணி வந்து வசனம் பேசுவாங்க. கவுண்டமணி என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடை நடத்துவார், டீ கடையை அது ஒன்று நடத்துவார். அப்போது செந்தில் கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணுவார். அப்போ செந்திலுக்கும் கவுண்டமணிக்கும் கருத்து வேற்றுமை வந்துடும். உடனே பார்ட்னர் என் பங்கை பிரிங்க அப்படின்வார். என்னடா நான் என் பங்கு இருக்குது, 4 போண்டாவோ 4 வரையும் அப்படிதான் அவர் சொல்லுவார். என்னடா நான் பெரிய பங்கு, பெரிய இது இம்பலா ஓட்டுறதுனா அந்த 4 போண்டா நீ எடுத்துக்க நான் அப்படின்னுவார். அந்த மாதிரி தான் வந்து
அங்கே என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதே சார் ஒரு தொகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை முதல்ல நீங்கள் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 20 லட்சம் வந்து மொத்த மக்கள் தொகைனா அதில் வந்து பாதிக்கும் வந்து கேட்டால் ஒரு 10 லட்சம் பேர் மொத்த வாக்காளர் இருப்பான்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து மொத்தம் 30 சீட்டு. 30 சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு கட்சி வச்சுருந்துக்கிறான். நீங்கள் அது ரொம்ப சிரிப்பாயிடும். நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படி இருக்கும். அங்கே போய் இன்றைக்கி வந்து சார்லஸ் மார்ட்டின் வந்து ஒரு கட்சியை நேற்று தொடங்கி அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணிக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்? நேற்று கூட இல்லை சார், விஜய் முந்தா நாள்னா நேற்று ஆரம்பித்த கட்சி. அப்போ முழுக்க ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்கணும். அப்போ என்ன சார், தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. அங்கே வந்து பிஜேபியோட கூட்டணி. அப்போ எப்படின்னு பார்த்துங்க நீங்கள் 2 சீட்டு கொடுக்கணும். அப்போ அது மாதிரி தான் இதுவும். பாண்டிச்சேரியில் போய் கூட்டணிக்கு போகிறது வந்து பெரிய விஷயமெல்லாம் பேச முடியாது சார், புரியுதுங்களா? அதனால் இங்கே தமிழ்நாட்டை எடுத்துங்க, 6 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறோம். இங்கே நிலைமை என்னன்னு பாருங்கள். அதனால் வந்து ஒரு மாவட்ட அளவு கூட இல்லாத வந்து ஒரு யூனியன் பிரதேசம் போயிட்டு நான் போய் கூட்டணி வச்சுட்டேன், இவங்க கூட்டணி வந்துட்டாங்க. சரிப்பா, அந்த கூட்டணியோட கட்சியோட தலைவர் யாராவது வந்தாங்களா அவங்க கூட? இன்றைக்கி நேரம் அறிமுகப்படுத்தினா அந்த கூட்டணி கட்சி தலைவர்லாம் நின்று இருக்கோண்ணா சார்? அங்கே ஒரு எம்எல்ஏவை நிற்கிறவன் ஒரு கட்சி சார். அங்கே எப்படி ஒரு எம்எல்ஏவை நிற்கிறவன் ஒரு கட்சி அப்படின்னு தான் அந்த கூட்டணி வேட்பாளர்லாம் நின்று இருக்கணும்ல, உங்க கூட வாகனத்தில் நின்று இருக்கணும்ல, சைடு. அதுதான் சார். யாரு தெரியும்? யாராவது ஒருத்தர் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? பாண்டிச்சேரி பக்கத்தில் தானே இருக்கிறோம். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மிஞ்சி மிஞ்சி ஒரு 200 கிலோமீட்டர் இங்கே தான் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்துக்கு அடையாளம் தெரியுதா அந்த கட்சியில்? நேயம் கட்சி, சாயம் கட்சி, கோயம் கட்சி என்ன யாராவது முகத்தில் தெரியுது, அடையாளம் தெரியுதா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மாய. இதுலேயே நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்த கூட்டத்திலே நான் கேட்டேன்னா ரொம்ப ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து வாகனத்தை ஏறினா பார்த்தீங்களா, ஆஃப் ட்ரௌசர் போட்டுட்டு, அவ்வளோதான் சார் அவன் கட்சி. அவ்வளோதான் விஜய் கட்சி தமிழ்நாட்டிலே அவ்வளோதான். எல்லாம் ஆஃப் ட்ரௌசர் ஓட்டே இல்லை, புரியுதுங்களா? ஏன்னா அவன் அந்த மாதிரி வந்து உருவாக்கி வச்சிருக்கு. ஏதோ விஜய்க்கு தான் நீங்கள் நினைக்காதீங்க சார். நாளைக்கு சிம்பு போனால் எழுதி வச்சிங்க, சிம்பு நாளைக்கு தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்துக்கு போகிறார், நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருங்க. இதே கூட்டம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. சிம்புவோட ரசிகர்களும் இப்படியே ஏறுவான். இதே அண்டர்வேரோட ஏறுவான். வேணா சொல்லலாம், அண்டர்வேர் இருக்குன்னா இந்த 1/4 ஏதோ சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வேணா இருக்கும். ஏன்னா விஜயோட சீனியர் எதில்? நடிப்பில், சினிமாவில் சீனியர் தான். ஏன்னா அவர் குழந்தைலேருந்து நடிக்கிறார். இவர் 8 வயசுலேருந்து நடிக்கலாம், அவர் குழந்தைலேருந்து நடிக்கலாம். அந்த சீனியாரிட்டி சொல்கிறேன் நான், வருஷங்களை வச்சு சொல்லலை. அப்போ இதுதான் யோகி பாபு வந்தாலும் கூட்டம் வரும். இல்லை சார், குறிப்பாக இன்னொரு கருத்து என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறது போல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்து குழப்பம் இருக்கு. இவங்க வந்து திமுக எதிர்த்து வந்து காங்கிரஸ் நிற்கிறாங்க, அந்த குழப்பம் நீடிக்குதுன்றாரு சார். வெளிப்படையாக நம்ம பேசணும்னா கூட்டணிகளில் வந்து 2 கூட்டணி, திமுக கூட்டணி, அதிமுக 2 கூட்டணியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் வந்து இணையலை சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வேறு யாரும் பேச தயங்குவாங்க, நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு முரண் வந்து வெளிப்படையாகவே தெரியுது. ஆளூர் ஷானவாஸ் விஷயத்தில் வெளிப்படையாக தெரியுது. இதன் மூலமாக வந்து திமுக தலைமைக்குமே இவங்களுக்குமே ஒரு பனிப்போர் இருக்குது, மறுக்கிறதுக்கெலாம் இல்லை. கூட்டணியில் வந்து கட்சிகளுக்கு வந்து இடம் ஒதுக்குறதுல வந்து குறைவாக கொடுத்தாங்க. நமக்கு வந்து அந்த வேற்றுமை பிரச்சனை இருக்குது. தேமுதிகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஒரு பனிப்போர் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதிமுகவுக்கும் திமுக தலைமைக்கும் ஒரு பனிப்போர் இருக்குது. கம்யூனிஸ்டுகள் இப்படி ஜெல்லாகாத ஒரு கூட்டணியாக இருக்குது. வலிமையான கூட்டணி வெளியில் தெரியுது. ஆனால் ஒரு என்ன சொல்லுங்கன்னா உட்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரியாக வந்து ஜெல்லாகலை, பிணையில். அது எப்படி இனிமேல் சரி பண்ணுவாங்கன்னு தெரியல. குறைந்த நாட்கள் தான் இருக்குது. சரி, இங்கே தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த பக்கம் போங்க. அந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் கேண்டிடேட் போட ஆரம்பிச்சார். மருமகளுக்கே ஒரு கேண்டிடேட் போட்டார். நீங்கள் 1000 சொல்லலாம், நம்ம இதுக்கு முன்னாடி கூட அப்பம் புள்ள சண்டை போட்டு நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி என்ன, மருமகள் நிற்கக்கூடிய தருமபுரியிலேயே ஒரு கேண்டிடேட் போடுறாரு. அமமுகவுக்கு ஒரு கேண்டிடேட் போடுறாங்க, வந்து எதிராக கேண்டிடேட் போடுறாங்க. சரவணன் ஒரு கேண்டிடேட் போடுறாங்க வந்து காரைக்குடி தொகுதியில். இந்த யார், சசிகலா. இப்போது முக்குளத்தூர் வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா, அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் வந்து வலிமை குறைவுன்னு ஒரு பக்கம் இருக்குது. அதிமுக கூட்டணியில் வலிமை குறைவு, கூட்டணி எண்ணிக்கையில் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து 26 கட்சிகள் கூட்டணினா அங்கே அத்தனை கட்சி இல்லை, கூட்டணியில் வலிமை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நேற்று வரைக்கும் எதிர்த்து பேசிகிட்டு இருந்த டிடிவி வந்து இன்றைக்கி வந்து இபிஎஸோட வந்து கரம் கோர்க்கும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்ட அந்த முக்குளத்தூர் வாக்கு எப்படி அவர் பெற முடியும்? சசிகலா வந்து களத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி அந்த வாக்குகள் பெற முடியும்?
அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான கூட்டணியாக இல்லை. இருக்கிற கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகள் பகிர்ந்தளிச்சதில் ஒன்றும் திருப்தி இருக்கலாம். ஆனால் அந்த சீட்டுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு சொல்ல முடியல. அந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வாக்களிச்சிருவாங்களான்றது ஒரு குழப்பம் இருக்குது. அப்போது இதுதான் இங்கே இந்த ரெண்டு தரப்புலையும் நீங்கள் வந்து பார்க்கணும். இதை ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது விஜய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே குழப்பம் இருக்குது, இங்கே வந்து குழப்பம் இருக்குன்னு சொல்லலை. குழப்பம் இருக்குது, அதனால டிவிகேக்கு என்ன சொல்லுங்க. இது ரெண்டும் வேண்டாம், டிவிக்கு ஓட்டு போடுங்க சார். அப்படியே உங்களுக்கு வாக்களிக்கிறதா கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்சியாவது கட்டமைப்பார் சார். இப்போ நல்லா புரிஞ்சுங்க சார், விசிகாவுக்கு 8 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு கட்டமைப்பு இருக்குது, வாக்குகள் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இருக்குன்னா ஒரு கட்சிக்கு வந்து இப்போ தேமுதிக கொடுக்குறாங்க, ஆனால் 1/2% இருக்குது, 1%, ஊருக்கு 5000 வாக்குகள் இருக்குது, அவங்களும் சீட்டு கொடுக்குறாங்க. புரியுதா சொல்கிறது? ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கட்சி கட்டமைப்பு. இப்போ கட்சி தமிழ்நாட்டில் நீங்கள் கட்சி கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி இருக்குதுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? டிவிக்கே தான் சொல்ல முடியும். ஏன்னா கட்டமைப்பு இல்லை. கட்டமைப்பு இருந்திருந்தா நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தொகுதி வேட்பாளர் பைத்தியம் மூலம் சுற்றி இருந்தால் நீங்கள் பார்க்குறீங்க. ஏதோ ஆவி சுடுகாட்டிலேருந்து ஆவி வந்த மாதிரி சுற்றி இருக்கான். அந்த அந்த துண்டை மட்டும் எடுத்துட்டா போதும். அந்த ஆரஞ்சு கலர் சிவப்பு கலர் துண்டை எடுத்துட்டாக்கா திருத்தணியில் சுடுகாட்டிலேருந்து வந்து ஏதோ ஒரு பணம் ஒன்று சுற்றி நிற்கிற மாதிரி இருக்குது. இருக்கா இல்லையா? ஏன் கட்டமைப்பு இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒரு 10 பேர் இருப்பான். ஆனால் அந்த 10 பேர் கூட வேணாம் சார், மயக்கட்சி வந்து விழுந்துட்டாருங்க கேண்டிடேட்டு, தூக்கின்னு போகிறதுக்கு 4 பேராவது இருப்பான். அது ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை சுடுகாட்டுக்கோ. இவனுக்கு அது கூட இல்லை. யாருக்கு? சத்யசாய் குமாரா ஏதோ சொன்னீங்க, சத்யகுமார் அது கூட இல்லை. தூக்கின்னு போகிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க சார். எப்படி இருந்தாலும் இப்போ இவன் செத்தானா வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருத்தணி முனிசிபாலிட்டி தான் வந்து தூக்கின்னு போன போல இருக்கு. ஓட்டு கேட்க போகிறான் இல்லை, வெயிலில் சுருண்டு விழுந்தான்னா திருத்தணியில் முனிசிபாலிட்டி இருக்குல்ல, அவங்க தான் தூக்கின்னு போனோம். இப்போ புரியுதுங்களா டிவிக்கு என்ன நிலைமைட்டு? இது மாதிரி நல்லா புரிஞ்சுங்க, இது மாதிரி பல எம்எல்ஏருக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்குது. என்ன அவன் ஒரு 10 பேர் வந்தால் தெரியாது. இப்போ இதே சத்யகுமார் வந்து ஒரு 20 பேரோட போயிருந்தா நமக்கு தெரியுமா? நம்ம என்ன சொல்லுவோம், ஓ பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுறாரியா, பைக்கில் போகிறாங்க ஒரு 50 பேர். இந்த சீன் தான் ஓடின்னு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு இல்லை. இப்போ நீங்கள் டிஎம்கே அணியை நீங்கள் குறை சொல்லலாம், நானே சொல்கிறேன். ஏன்னா கிரவுண்ட் லெவலில் வந்து அடிமட்ட தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு பிணைப்பு இல்லை. திமுகவில் வலிமை எண்ணிக்கை அதிகமாக இருக்குது கட்சி, அதே மாதிரி அந்த சைடும் இருக்குது, புரியுங்களா? ஆனால் அங்கே கூட்டணியில் வலிமை குறைவாக இருக்குது, இங்கே வலிமை வந்து கூட்டணியில் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஆனால் ஜெல்லாகலை. இப்போ குறிப்பாக வந்து இப்போ புதுச்சேரியில் இது தாவேக்காவுடைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க சார். குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 200 யூனிட் வந்து இலவச மின்சாரம், அரசுக்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், அது மட்டும் இல்லாமல் 25,000 வந்து மகப்பேருக்கான உதவித்தொகை, அது மட்டும் இல்லாமல் கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீன் பிடிக்க போகக்கூடிய மீனவர்களுக்கு வந்து டீசலுக்கு வந்து மானியம் கொடுப்போம்னு சொல்லி பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க களத்தில் செயல்படும் சார். இது நான் சொல்லுவேன் சார், இதெல்லாம் எப்படின்னா சொல்லுவாங்களே, சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பான்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு நான் ஆகாதம் போயிடுறேன் சரிண்ணா. இதெல்லாம் நல்லா இருக்குது சார். எது சார் இன்னும் நல்லா இன்பமாக காதுக்கு இனிமையாக இருக்குது சார் இதெல்லாம் கேட்கறதுக்கு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆட்சி அமைக்கணும், அங்கே முதலமைச்சர் ஆகணும், நீயே இங்கே கூட்டணிக்கு போயின்னு இருக்கிறாங்க, வாய்ப்பு கிடையாது சார். நான் சொல்கிறேன் பாருங்க, திரும்ப நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து இது நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, நீ சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கு. இங்கே கூட நீ என்னென்னவோ சொன்னேன், புரியுதா சொல்கிறது? இதெல்லாம் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு, தேர்தல் அறிக்கைன்னு எதனா ஒன்று பார்த்தீங்க சார்? இது வரைக்கும் தேர்தல் அறிக்கை வெளியிடல. ஆனால் வந்து போகிற இடத்துலாம் கூட்டத்தை சொல்லிட்டு கூட்டத்தில் வந்து ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிற. இதுவே உனக்கு இப்போ இது ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 4 ஐட்டம் சொன்னல, இந்த 4 ஐட்டமே உனக்கு இப்போ ஞாபகம் இருக்குமானா கிடையாது. இந்நேரம் டைம் ஆச்சு சார், மணி 3 ஆச்சு. இந்நேரம் இந்த 3 மணி நேரத்துக்கு நீ ரிட்டர்ன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 6 மணிக்கு சரக்கு அடிச்சு படுத்துருவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் 2 நாள் லீவு, அடுத்த 2 நாள் லீவு. அதுக்கப்புறம் இந்த திருத்தப்பட்ட வேட்புமனு கொண்டு போய் கொடுக்கணும், கொடுத்துருங்க சார். அது கொடுத்தாச்சு. அது சார் சொல்கிறேன் நான், இப்படி தான் உன்னுடைய அதாவது பிரச்சாரம் என்பது இது கிடையாது சார். இன்றைக்கி இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அது வந்து எடப்பாடியாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், இல்லை யார் எந்த தலைவர் கூட்டணி கட்சிகள் எல்லாம் பறந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்டு எல்லாமே ஒரு காட்சி, ஒரு சீன். எல்லாருமே வந்து பார்த்தா மெயின் பிக்சர் ஓட்டினா நீ டீசர் மட்டும் ஓட்டிகிட்டு இருக்கிற. அதான் நடக்குது. அதான் உங்ககிட்ட பேச்சு எதுவுமே இல்லையே, விஷயம் இல்லையே. பாண்டிச்சேரியில் போனதுனால இதை பேசுகிறேன். இதே தமிழ்நாடு தான் நீ என்ன செஞ்சிருப்ப? இப்போ நான் கேட்குறேன், உள்ளபடியே மனசாட்சியோட பேசுங்க. இப்போ இந்த இடத்துல இதுதான் வெறுப்பு அரசியலோட காரணம்.
நீ எல்லாரையும் எதிர்க்க பிஜேபி எதிர்க்கிறன்ற எல்லாரும் ரைட்டு இருக்கட்டா. ஆனால் திமுக மட்டும் எனக்கு கேட்டால் வந்து நேருக்கு நேர் சொல்கிறேன். இது ஆட்சியில் இருக்கிறாங்கிறதுனால கூட நீ சொல்கிறேன்னு சொல்லலாம். என்னென்னு கேட்டால் இன்றைக்கி முக ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறாரு. அப்போ இங்கே வந்து ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு சொல்கிறேன். ஏன் ரங்கசாமி சாருக்கும் வந்து விஜய்க்கும் போட்டின்னு சொல்லணுமா இல்லையா? ரங்கசாமி சாருக்கும் விஜய்க்கும் தான் போட்டி சொல்லணுமா இல்லையாங்க? அப்போ சொல்லவே இல்லை. புரியுதா சொல்கிறது? இவ்வளோதான் விஜயோட அரசியல் ஞானம், அவ்வளோதான். நீங்கள் யாரையும் ஒரு குறிப்பிட்டு நீ வெறுப்பு அரசியல் திணிக்கிறது மூலமாலாம் ஒருத்தரை வீழ்த்த முடியாது சார். அவங்கவுங்களுக்கு அந்த பற்றினா ஒவ்வொரு இது. இப்போ நான் கேட்குறேன், உனக்கு வந்து பெரம்பூரில் தோல்வி பயம் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ சீமான் கூட சொல்லியிருக்கிறார், நீ என்ன ஜனநாயகன்? நீ இன்னொருத்தருடைய இப்போ 2 சீட்டில் நீ நிற்கிறதே வந்து அது ஜனநாயக விரோதம் சார். அது சட்டத்தில் இடம் இருக்கிறதுனால நீ பண்ணிட முடியாது. சரிங்களா? நீ என்ன செய்யணும்? உனக்கு கான்ஃபிடென்ட், நீ சொல்கிறல்ல கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை, அதனால தான் நீ போய் நிற்கிற. 2 தொகுதி நிற்கிற, தோல்வி பயம் தான் நிற்கிற. வேற என்ன காரணம்? 2 தொகுதி நிற்க வேண்டிய காரணம் என்ன? தோல்வி பயம். நீதி கேட்குறேங்கிற, என்ன நீதி கேட்ப? ஜனநாயகத்துக்கு போய் நான் நீதி கேட்குறேன்ற. எவ்வளோ விஷயம் இருக்குது மக்களுக்கு நீதி கேட்க வேண்டியது. உன் படம் பிரச்சனை, உன் சொந்த பிரச்சனைடா. நீ நோன்ன தேவையில்லாமல். இப்போ உன்னை நோன்றாங்க, இன்னொருத்தர் நோன்றாங்க. 2026 ஒரு படம் வருது, டிஎன் 2026. இல்லை சொல்கிறேன், நீ போய் நோன்ற. இப்போ சாட்டையில் வச்சு நீ அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறல்ல, அப்போ அது வந்து இதுக்கெல்லாம் முழுமையாக விளக்கம் சொல்லலை நீ. ஆனால் அந்த படத்துக்கு தடையாக இருக்குது. இப்போ நீ போய் கோர்ட்டில் கேஸை போட வேண்டியது தானே? ஏன் கேஸை விட்ரா பண்ணதே தப்பு. கேஸை நீ நடத்திருக்கணும் தொடர்ச்சியா இல்லை. அதனால் இதெல்லாம் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் அரசியல் வந்து ஒரு பொது நீரோட்டத்தில் சக அரசியல்வாதியாக நீ வரல. இன்றைக்கும் நீ வந்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு பிம்பமாக நீ காட்ட முயற்சி பண்ண, அதுதான் உனக்கு மைனஸ் ஆகுது. இதெல்லாம் இன்னொன்று கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கார் மேலே நீச்சல் அடித்தது, அப்புறம் வந்து ஜீப் மேலே ஏறுறது, இது எல்லாம் வந்து செட்டிங் நிறைய நடக்கும். செட்டிங் எப்படி கிளாஸ் பீஸ் தூக்கி போட்டால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி செட்டிங் நிறைய நடக்கும். எப்படி ஒரே பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு மரல் வச்சுக்கிட்டு வந்து அங்கே 2 இடத்துல நின்றுது பாருங்க, பெரம்பூர்லையும் குளத்தூர்லையும். அந்த மாதிரி நிறைய இது கூட காட்சி. இந்த கார் மேலே பாஞ்சிட்டாரு, நீச்சல் அடிச்சார் காருக்கு மேலே, இதெல்லாம் செட்டிங்காக கூட இருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி சார்.